எந்த லாஜிக்கும் ஆதாரமும் இல்லாம ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு பேர் தான் முட்டாள்தனம். நாளைக்கு நான் எலான் மஸ்கை அண்ணன்னு நம்புனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா நீங்க ஆதாரம் கேட்டா, இல்ல அது என் நம்பிக்கைன்னு நான் சொன்னா சிரிப்பீங்க. அவர் அமெரிக்கர், நீங்க இந்தியர், 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு கேட்பீங்க. நிரூபிக்க முடிஞ்சா அங்க நம்பிக்கைக்கு வேலையே இல்ல. எத நிரூபிக்க முடியாதோ அதத்தான் நம்பிக்கைன்னு சொல்றாங்க. உலகத்துல எல்லா மதமும் இந்த ஆதாரமற்ற நம்பிக்கையில தான் நிக்குது. அடுத்து நீங்க ஒரு தீவுக்கு போறீங்க, அங்க ஒரு பந்த பாத்தீங்க, அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்க. ஆனா அந்த தீவு எப்படி வந்துச்சுன்னு நீங்க ஏன் கேட்கல? நட்சத்திரங்கள், கேலக்ஸி இதெல்லாம் அந்த தீவு மாதிரி தான். நாம அத அப்படியே ஏத்துக்கிறோம். டேக்கன் ஃபார் கிராண்டட். யார் செஞ்சான்னு கேட்கறது இல்ல. பந்த பத்தி மட்டும் தான் உங்களுக்கு ஆச்சரியம். தீவ பத்தி உங்களுக்கு ஆச்சரியம் இல்ல. என்னோட பிறப்பையே எடுத்துக்கோங்க. நான் பிறக்கிறது பிளான் பண்ணி நடந்ததா? இல்ல ஏதோ ஒரு விந்து அணு தற்செயலா லக்கி ஸ்பெர்ம் போய் சேர்ந்ததால நான் பிறந்தேன். இது ஒரு ரேண்டம் நிகழ்வு. நீங்க நீதி பத்தி பேசுறீங்க. இயற்கையில நீதியே கிடையாது. நீதிங்கிறது ஒரு மனித கண்டுபிடிப்பு. ஹியூமன் கான்செப்ட். ஒரு சிங்கம் மானை அடிச்சு சாப்பிட்டா அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஒரு புயல் வந்து பச்சை பசேல்னு இருக்கிற மரங்கள சாச்சா புயல ஜெயில்ல போடுறதில்ல. இயற்கைக்கு நீதி தேவையில்ல. நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு செரிக்காம போனா அது இயற்கை அமைப்பு. அதுக்கு தண்டனை கிடையாது. இயற்கையில நீதி கிடையவே கிடையாது. நான் உனக்கு நீதி வழங்குவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மனித மூளையோட கற்பனை. இது இயற்கையானதும் இல்ல, வானத்திலிருந்து வந்ததில்ல. நாம ரோட்ல இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வண்டி ஓட்டணும்னு ரூல்ஸ் போட்டிருக்கோம். அது நாம உருவாக்குனது. இல்லன்னா விபத்து நடக்கும், டிராபிக் ஜாம் ஆகும். அது போல தான் பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது இதெல்லாம் நாம உருவாக்குனது. டிரைவிங் ஆன் த ரைட் சைடு. இயற்கையில இதெல்லாம் இல்ல. சிங்கத்துக்கு ஜெயில் கிடையாது. மதங்கள் நீதி கிடைக்கும்னு சொல்றது மனிதன் உருவாக்குனதுங்கிறதுக்கு இதுவே சாட்சி. சில பேர் இயற்கை தான் கடவுள்னு சொல்றாங்க. ஆனா இயற்கையில நீதி கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? செத்ததுக்கு அப்புறம் நீதி கிடைக்கும்னு சொல்றீங்க. அப்படி கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா என்னால அத நம்ப முடியல. மதம் ஃபெய்த் கேக்குதே தவிர அதுக்கு நியாயமான காரணம் இல்ல. சரி, மதம் ஒருவேள மனுஷனுக்கு நல்லது செய்யுதுன்னு வச்சுப்போம். ஆல்கஹால் மாதிரி. பல மருந்துகள்ல ஆல்கஹால் பயன்படுது. ஒரு சர்வேல என்ன சொன்னாங்கன்னா, குடிக்காதவங்கள விட அளவா 2 பேக் குடிக்கிறவங்க அதிக நாள் வாழ்றாங்களாம். ஆனா நாம குடிய கெட்டதுன்னு சொல்றோம். ஏன்னா சில விஷயங்கள்ல அளவு மீறி போயிடுவோம். மில்கஹாலிக் யாராவது பார்த்திருக்கீங்களா? காலையில இருந்து பால் குடிக்கிறவன பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா குடிகாரங்க காலையில இருந்தே குடிப்பாங்க. மதமும் அந்த மாதிரி தான். அது புற்றுநோய் மாதிரி, சாராயம் மாதிரி வளர்ந்துகிட்டே போகும். சில பேர் அத நல்லா பயன்படுத்துறாங்க. நம்ம முஃப்தி